அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே வரோம். அதில் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சியுடைய ஒவ்வொரு அப்டேட்டையுமே நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸை ரிவைஸ்டு பண்ணி ஒரு வாரத்திற்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஜேடிஓவில் உள்ள அந்த ஃபிட்டர், வெல்டர், டெக்னீஷியன், ஃபிட்டர், வெல்டர், அப்புறம் நம்மளுடைய சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட், அந்த மாதிரி பல பதவிகளுக்கான சிலபஸை வெளியிட்டிருந்தான்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஜென்ரல் சயின்ஸினுடைய சிலபஸை ரிவைஸ்டு பண்ணி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஜென்ரல் சயின்ஸுங்கிறது எல்லா எக்ஸாமுக்குமே காமனாக வரக்கூடியது தான். ஏன்னா பார்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அந்த இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பேப்பராக இருக்கும். பார்ட் பி அப்படின்னா அதில் ஜென்ரல் ஸ்டடீஸோட ஜென்ரல் சயின்ஸும் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அந்த ஜென்ரல் சயின்ஸில் அவங்க 9th 10th ஸ்டாண்டர்டுடைய சிலபஸை மாற்றி எழுதிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸில் உள்ள லிங்க்கு. ஜென்ரல் சயின்ஸில் இந்த வியூ போட்டு பார்த்தீங்களா, வியூ அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் 9 and 10th ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்கு. இப்போ இதுக்குள்ளே போனோம்னா என்ன காமிக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதுக்குள்ளே போனோம்னா இதுதான் காட்டுது. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ன்னு போட்டு ஜென்ரல் சயின்ஸ்னு போட்டு 9th and 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் சமச்சீர் கல்வி ஆஃப் தமிழ்நாடு போர்டுன்னு போட்டு கோடு நம்பர் 467. இதில் என்ன போட்டிருக்குன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஃபுட் ரிசோர்ஸஸ், அப்புறமா அடுத்து இம்யூ சிஸ்டம், அது 3 ஹியூமன் பாடி, 4 ஸ்ட்ரக்சர் அண்டு சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸு, 5 பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம், 6 செல்ஸ் அண்டு டிஷ்யூஸ், 7 பார்த்தீங்கன்னா பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள், 8 பொல்யூஷன் அண்டு ஓசோன் டிப்ளிஷன், 9 இஸ் மேட்டர் அரவுண்ட் அஸ் பியூர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், 10 11 பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன், 12 பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அப்புறம் 13 பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், 14 பார்த்தீங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், 15 பார்த்தீங்கன்னா மோஷன் அண்டு லிக்யூட்ஸ், 16 பார்த்தீங்கன்னா ஒர்க், பவர், எனர்ஜி அண்டு ஹீட், 16A பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் எனர்ஜி, 17 பார்த்தீங்கன்னா சவுண்டு, 18 பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் லைட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 18 விதமான போர்ஷனை இப்போ விட்டுருக்காங்க. இது லாஸ்ட்டே இருந்துச்சா இல்லைனா இப்போ நியூவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டில் இந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் ஓகே ஒன்றும் பண்ண தேவையில்லை. இது நியூவாக இருக்குன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. இது ஜென்ரல் சயின்ஸுங்கிறது எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவானதுங்கும் போது இது எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவானதா இல்லை ஏதாவது ஒரு சில எக்ஸாமுக்கு மட்டும் இது வருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஜென்ரல் சயின்ஸ் எல்லா எக்ஸாம் தான் இருக்குது. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, மற்ற நம்மளுடைய ஜேடிஓ, ஏஇ எல்லாத்துக்குமே ஜென்ரல் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. அதனால இது எல்லாத்துக்கும் பொதுவாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பழைய சிலபஸோடு இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே, தெரியலனா அதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்கிறட்டும். அது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமையும் மாற்றிருக்காங்க, அவருடைய சிலபஸையும் மாற்றிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அதையும் அப்லோட் பண்ணுவோம். ஏதாவது டவுட்னால் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.